தமிழகம் முழுவதும் வரும் டிசம்பர் மாதம் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துவது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி நெல்லையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் ராஜா, இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், தமிழகம் முழுவதும் வரும் டிசம்பர் மாதம் அனைத்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளாக மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் உள்ளன. 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல்கள் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்தது. முன்னதாக கடந்த 2019 டிசம்பர் மாதம் நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்கள் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடந்தது. இதையடுத்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து பிற 27 மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சி ஒன்றியம் மற்றும் உள்ளிட்டவர்களுக்கு மட்டுமே தேர்தல் நடத்தி முடிக்க வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2019 மாதம் 27 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி அமைப்பு காலம், பதவி காலம் வருகின்ற டிசம்பர் மாதம் நிறைவட உள்ள நிலையில் இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தேர்தல் குறித்தான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுமம் மற்றும் பேரூராட்சி, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டமானது 1 மணி நேரமாக இந்த கூட்டம் நடைபெற்றது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.